சேலம் கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி ஜேஇஇ அட்வான்ஸ்ட் 2025 தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் உயர்கல்வி பயில தகுதி பெற்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வசித்துவரக்கூடிய கருமந்துறை பகுதியை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவி ஜேஇ தேர்வுல தேசிய அளவில் 417வது இடத்தை பிடித்து ஐஐடி மெட்ராஸ்ல இடம் எடுத்திருக்கிறது. அந்த பழங்குடி மாணவி அந்த பகுதியிலிருந்து முதல் முறையாக ஜேஇ தேர்வு மூலமாக ஐஐடி மெட்ராஸ்க்குள் செல்வது இது முதல் முறை என்பதனால் பலரும் அந்த மாணவிக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கல்வியில் தற்பொழுது இந்த பதிவை சாதனை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாணவிக்கு வாழ்த்துவதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடக்கூடிய சூழல்ல முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் மாணவிக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர். தந்தையை இழந்தாலும் அவர் கனவை தன் நெஞ்சில் சுமந்து நனவாக்கி இருக்கக்கூடிய அரசு உறைவிட பள்ளி மாணவி ராஜேஸ்வரியின் சாதனைக்கு என் சல்யூட் என்று முதலமைச்சர் மாணவிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவியினுடைய உயர்கல்வி செலவு மொத்தத்தையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்று மகிழ்ச்சியோடு அறிவிப்பதாக முதலமைச்சர் தனது அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராஜேஸ்வரி போன்று நமது மகள்கள் மேலும் பலர் சேர்வதுதான் ஐஐடிக்கு உண்மையான பெருமையாக அமையும் என்பது. அதே போன்று இது போன்ற சாதனைகள் அரசு தொடர்ந்து உழைக்கும் என்று முதலமைச்சர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மாணவிக்கு தனது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தனது தந்தையை 2024 புற்றுநோயால் இழந்த நிலையிலும் ராஜேஸ்வரி உழைத்து பெற்றுள்ள இந்த வெற்றி மெச்சத்தக்கது என்று பெருமை பேசக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், கல்வி ஒன்றே சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான வழி, மாணவி ராஜேஸ்வரி உயர்கல்வியிலும் சிறக்க வாழ்த்துகிறேன் என்று தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு மாணவி ராஜேஸ்வரியுடைய கல்வி செலவை தமிழ்நாடு அரசை ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அரசு அதைவாறு செய்ய தவறினால், மாணவியுடைய கல்வி செலவை ஏற்க தவறினால் அதிமுகவே மாணவியினுடைய உயர் படிப்பு செலவுகளை ஏற்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்துடன் ஒரு உறுதியும் அளித்திருக்கிறார். இதுபோல் அரசு சார்பில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் என தலைவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு மாணவி கல்வியை நோக்கி செல்லக்கூடிய இந்த பயணத்திற்கு வாழ்த்துக்கள் என சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.